ஸோ டோர்னமெண்ட்டோட செமிஃபைனலுக்கு வந்திருக்கோம். சிறுகமணி வெர்சஸ் காட்டூர். ஸோ இங்கே டாஸ் வின் பண்ணி ஃபீல்டிங் சூஸ் பண்ணிட்டாங்க. இங்கே சிறுகமணி இந்த மேட்ச்சுக்கு 6 ஓவர் முதல் 2 ஓவர் பவர் பிளே 4 ஓவர் யூஸ் பண்ணணும். ஸோ சிறுகமணி அவங்க நேற்று ஆடிருக்காங்க. அந்த ரவுண்ட் 1 மேட்ச் எல்லாம் நம்ம எடுக்க முடியல. ஸோ செமிஃபைனலுக்கு வந்திருக்காங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் 2 டீமுக்குமே. இங்கே ஓப்பனிங் பேட்ஸ்மேன் நான் ஸ்ட்ரைக்கில் சாம் இருக்க போகிறாங்க. நான் ஸ்ட்ரைக்கராக ஜோசப் இருக்காங்க. ஸோ முதல் ஓவர் போகிறதுக்கு பாரதி வந்திருக்காங்க. அவுட் சைட் த சர்க்கிளில் 2 பேர் கவுகானர் ப்ளஸ் லாங் ஆஃப் வச்சுருக்காங்க. ஃபஸ்ட் ஒன் பவர் பிளே நல்ல யாருக்கர் வேகத்தோடு ஒரு யாருக்கர் ஒன்று விழுந்திருக்கு. செகண்ட் ஒன் நல்லா ஏறி நிற்கிறாரு. ஃபீல்டர் மிஸ்ஃபீல்டு பண்ண இப்போ சிங்கிள் டபுளாக மாறப்போகுது. 4 ஓவர் வாய்ப்பு ரொம்ப கம்மி அங்கே. 2 ரன்கள் இங்கே சிங்கிள் டபுளாக மாறுது. 2 ரன்கள். தேர்ட் பால் ஓவரில் ஸ்டிக்கு நேராக வந்த பால் யாருக்கர் நல்லா பேட்டை போட்டிருக்காரு. ஷார்ட் கவர்ஸில் ஒரு சிங்கிள். ஸ்ட்ரைக்கில் ஜோசப் அவர் பிடிக்கிற முதல் பால் செமியில் பனிஷ் பண்ணிட்டாருங்க, போட்டாருங்க. அங்கே ஷார்ட் பவுண்டரி தலையை தாண்டி போகிற 6. நெக்ஸ்ட் ஒன் 6க்கு அப்புறமா குறுக்க கொடுத்தாரு. இங்கே 4 போக நல்ல சான்ஸ் போயிருக்குங்க. லாஸ்ட் 2 பால் 6-4ன்னு செமியை ஒரு கலக்கிட்டு இருக்காரு. இங்கே ஸ்டார்ட் பவர் பிளேவை பக்காவாக யூஸ் பண்ணிட்டாருன்னு சொல்லலாம். லாஸ்ட் ஒன் ரிமைனிங் போன ரன்னை மறந்துட்டு இந்த பால் ஒழுங்காக போடணும். நல்லா போட்டிருக்காரு. யாருக்கார் நல்லா விழுந்திருக்கு. ஸோ மறுபடியும் சேம் ஷாட் குறுக்க பார்த்தாரு. டாட்டு முதல் ஓவர் முடிஞ்சிருக்கு. விக்கெட் விடாமல் 13 ரன்னு காட்டியிருக்காங்க காட்டூர். செகண்ட் ஓவர் புருஷோத் போட வந்திருக்காங்க. அதே ஃபீல்டிங் செட்டப்பு. யாருக்கருக்கான முயற்சி அங்கே மிடான் மிஸ் பண்ண. அங்கே இன்னொரு பம்பு விட்டுருந்தா பவுண்டரி பேருக்கும் சிங்கிளோட வைக்கிறாங்க. செகண்ட் ஒன் ஷாட்டு ப்ரோ வெளியே போய் விழுவுது. விலக்கி போட்டாங்க லெக் சைடை விட்டு. ஐயோ ஸ்டிக்கை விட்டு விலகணும்னு சமஷாட் ஆடி இருக்காரு. இங்க இப்போ இந்த பக்கம் பவுண்டரி கிளியர் பண்ணது கஷ்டம். ஸோ 1 பவுன்ஸ் 2 பவுன்ஸ் பவுண்டரி கிட்ட போயிருக்கே தவிர்த்துக்கு பவுண்டரி போகலை. ஸோ அதில் ஒரு 2 எடுக்கிறாங்க. 2 ரன்கள் மட்டுமே. அடுத்த பந்து ஷாட் கேப்பில் போகுது, தரையில் போகுது. ஸோ அங்கே தான் ஃபீல்டர் வச்சுருக்காங்க பவர் பிளே காரணமாக டீப்பில். ஸோ அவருக்கு பேருக்கு ஒரு சிங்கிள். ஸ்ட்ரைக்கில் சாம் 5th ஒன் ஓவரில் ஒரு லெக்கட் வேரியேஷன் ஸ்லோவர் ஒன் ஏமாற்றிட்டார் சூர்யா. இங்கே லாஸ்ட் 1 ஓவரில் சேம் பால் சேம் ரிசல்ட் டாட்டு. லாஸ்ட் 2 பால் 2 டாட்டு போட்டிருக்காங்க. பவர் பிளே முடியுது 2 ஓவரோட. 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. விக்கெட் விடாமல் 23 ரன்னு ஆடி இருக்காங்க இங்கே காட்டூர். இங்கே தேர்ட் ஓவர் போகிறதுக்கு பாரதி வந்திருக்காங்க. அவருக்கு இது 2வது ஓவர். ஸ்ட்ரைக்கில் ஜோசப் த மேன் இன் ஃபார்ம்னு சொல்லலாம் செமிஃபைனலில். பவர் பிளே முடிஞ்ச காரணத்தினால ஃபீல்டர் ஸ்ப்ரிட் ஆகி நிற்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் குட் ஸ்டாப்னு நல்ல வேகத்தில் வந்த பந்து நல்லா தடுத்துருக்காரு இங்கே கீப்பர். டீ பால் வைடின் காரணமாக ஐயோ ஸ்டிக்கு தெரிச்சு போயிருக்கு நேரம் போட்ட வேகத்தில். தேர்ட் பால் ஓவரில் 12 பால் டாட்டு. நல்ல யாருக்கு நல்ல வேகத்தோட. ஸோ டீப் கவர்ஸ் ஆளை கரெக்டாக வச்சுருக்காங்க. சிங்கிள் ஷாட் நல்ல ஏறி நிற்கிறாரு. ஷாட்டு ப்ரோ அங்கே 6 போயிடுச்சு. நல்ல ஷாட் நல்லா வேகமாக போடப்பட்ட பால் நல்லா மறிச்சு நின்று ஒரு கொடுத்துட்டாரு. போட்ட டாட்டுக்கு இப்போ ஒன்று கொடுக்கணும்னு சொன்னாங்க. இப்போ வெளியிலேருந்து டீமே கொடுத்துட்டாரு. இங்கே ஐ திங்க் லாஸ்ட் ஒரு ரிமைனிங் ஓவரில் மறுபடியும் ஏறி நிற்கிறாரு. ஷாட். ஸோ 1 பவுன்ஸில் ஃபீல்டர் கைக்கு போகுது. பம்ப் பாயிண்ட்ஸ் 4 பேருக்கும் பார்க்கல. கரெக்டாக ஃபீல்டிங் பார்த்துருக்காங்க. அங்கே சிங்கிள். ஸ்ட்ரைக்கில் ஜோசப் இருக்காங்க. காலுக்குள்ளே பூந்து வருது. நல்லா வேகமாக போடப்பட்ட பால் ஏறதை பார்க்க கரெக்டாக போட்டிருக்காரு. டாட்டோட ஓவரை முடிக்கிறாங்க. 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. 31 ரன்னு நல்ல ஸ்டார்ட்னு சொல்லுவேன். ஓவருக்கு 10ன்னு ஆடிக்கிட்டு இருக்காங்க காட்டூர். இங்கே நெக்ஸ்ட் ஒரு பிரபாகரன் போட வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ஓவரில் ஷாட் அண்டரில் போய் தூக்கியிருக்காரு. அங்கே ரீஜன் கிளியர் பண்ணுது. எங்கேயோ போய் விழுவுது. சாம் ஆன் ஃபயரு. செகண்ட் பால் மறிச்சு ஏறாரு. மறுபடியும் கொடுத்துருக்காரு. அங்கே 1 பவுன்ஸ் பவுண்ட்ரி முதல் 2 பால்ல 6-4 10 கொண்டாந்துருக்காங்க. தேர்ட் மறுபடியும் ஏறி நிற்கிறாரு. நல்லா யாருக்கு ஒன்று விழுந்துருக்கு. ஃபீல்டர் கைக்கு பேருக்கு டாட் பால். இது 3 பால் இருக்குண்ணே.
ஒருத்தவன் ஓவரில் ஸ்டிக்கு தெரிஞ்சு போச்சு. நல்ல வேகத்தில் வந்த பால் மறுச்சு ஆட பார்த்தாரு. நல்ல இன்னிங்ஸ், ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன்னிங்ஸு நான் எடுத்ததில் சாமோடது இன்றைக்கி வந்திருக்குன்னு சொல்லுவேன். ஸோ விக்கெட்டை தோண்டி வரக்கூடிய நியூ பேட்ஸ்மேன் பிரஜித். லாஸ்ட் ஒரு மீனிங் எனக்கு தெரிஞ்சு ஓவரில் ஸ்டிக்கு தெரிஞ்சு போச்சுங்க, நகர்ந்து போய் ஆடிட்டாரு. ஸோ பேக் டு பேக் 2 விக்கெட் இங்கே 6-4 கொடுத்ததுக்கப்புறமா பிரபாகரன். ஸோ மேட்ச்சில் ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்னர் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பால் நோ பால். ஸோ லெக் சைடில் எக்ஸ்ட்ரா ஃபீல்டர் நின்ன காரணத்துக்காக 4 ஃபீல்டர் இல்லையா? ஸோ 6 பேர் லெக் சைடில் நின்றுருக்காங்க. அரௌண்ட்லேருந்து வேறு போட்டிருக்காரு. அதன் காரணமாக விக்கெட் கிடையாது. நெக்ஸ்ட் ஒன் ஃப்ரீ ஹிட் வருது. ஸ்டைக்கில் பிரஜித் ஃப்ரீ ஹிட் பால். நல்ல யாருக்கு நல்ல வேகமா டாட்டு. நெக்ஸ்ட் ஒன் கொடுத்துட்டாருங்க. அந்த ரீசன் தான் சாம் சொல்லிட்டு போனார், நீ அடித்தா எங்கேயோ போய் விழுவுன்னு. அந்த பில்டிங்க்கு நடுவில் போய் விழுவுது. வந்து ஷார்ட் அடித்து ஓவரை முடிக்கிறாங்க. ஸ்லாட்டில் மாட்டின மாதிரி இருந்துச்சு. அவரோட ஆர்க்லேயே போட்டார். நாலு ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 48. ஒரு விக்கெட் தான் விட்டுருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஓவர் சூர்யா படம் வந்திருக்காங்க. அவருக்கு இது 2வது ஓவர். செகண்டில் ஜோசப். முதல் பால் ஏஜ் கீப்பரால் பிடிக்க முடியல. நல்ல ஸ்டாப் அங்கே ஃபஸ்ட் ஸ்லிப் தந்து. ஸோ சிங்கிள் இங்கே டபுளாக மாறுதான்னு பார்த்தா சான்ஸ் இருந்துச்சு. கொஞ்சம் பார்த்துருந்தா ஓடி இருந்திருப்பாங்க. செகண்ட் பால் ஓவரில் சரியான மீட்டில் இதுவும் ஏஜ் சம ஆகிட்டு கீப்பர் கேட்ச் பார்த்தேனே. ஸோ அதில் ஒரு சிங்கிள் எடுக்கிறாங்க. தேர்ட் பால் ஓவரில் ஸ்டெக்கில் ஜோசப் இருக்காங்க. ஸ்டிக்கு தெரிஞ்சு போச்சுங்க. நல்லா வேகமாக போடப்பட்ட பால். ஸ்டெக்கில் இங்கே நியூ பேட்ஸ்மேன் ஆசிக்கு இறங்குறாங்க. 3 பால் பாக்கி இருக்குது இந்த ஓவரில். நல்லா வேகம் போடுறாரு. பெரிய ஹிட்டரு. ஷாட் வேகம் போடலைங்க. வேகம் போடுறதுக்கு பதிலாக இங்கே பவரை போட்டிருக்காரு. ஸ்கொயருக்கு மேலே மடக்கி அடிக்கப்பட்ட 6 பிடிக்கிற முதல் பாலே. லாஸ்ட் ஒரு மீனிங் இந்த ஓவரில். ஸோ இதுக்கு மேலே ஸ்லோ போட மாட்டார்னு எதிர்பார்க்குறேன். வேகமாக தான் போட பார்ப்பார். அதுவும் மடக்கி கொடுத்துருக்காங்க. கையில் விழுதா 6 அங்கே அடுத்து 6 பிடிச்ச 2 பால் 2 6. இங்கே காட்டூர் பேட்ஸ்மேன் எல்லாருக்கும் செமையாக ஒட்டிக்கிச்சு இந்த செம்மியில் அன்னைக்கு. லாஸ்ட் ஒன் யாருக்கு வருவாரான்னு பார்ப்போம். ஷாட் ப்ரோ, ஹேட்ரிக் 6 டோர்னமெண்ட்ல தொலை தூரம் போயிடுச்சு. எங்கேயோ போய் விழுவுது. அற்புதமான ஷாட். ஐயோ மொரட்டு ஷாட் அது. 5 ஓவர் முடிஞ்சிருக்கு. 68 ஸ்கோரு. 2 விக்கெட் விட்டு ஆடி இருக்காங்க காட்டூர். ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஓவர் பாக்கி இருக்கு. ஸோ இந்த ஓவர் பொறுத்து குணா வந்திருக்காங்க. பிரஜித் முதல் பால் ஃபுல் டாஸ் போடக்கூடாத ஒன்று அந்த இடத்துல போயிருக்கு. அப்பா அடுத்த 6. செகண்ட் பால் வைடு. செகண்ட் பால் ரீபால். ஸ்டிக்கில் பிரஜித் ஃபுல் டாஸ். அடுத்த ஃபுல் டாஸ். அடுத்த 6 பட்டவுடன் பறந்துடுங்க. ஒரு 5 6 அடிச்சிருப்பாரா கணக்கு எடுக்கவே முடியல. ஏன்னா வர எல்லாருமே காட்டூர் இன்னைக்கு 6 அடிக்கிறாங்க. தேர்ட் ஒன் ஓவரில் நேருக்கு நேராக இப்போ போகுது. ஃபீல்டர் கையில். ஸோ 2 அடிச்சு 2 6 அடித்த பேட்ஸ்மேன் இங்கே ஆட்டோமேட்டிக் செஞ்சுருக்காங்க. நல்ல இன்னிங்ஸ் ப்ரோ. ஸ்ட்ரைக்கில் இங்கே நியூ பேட்ஸ்மேன் பிரபா. ஒரு பிடிக்கிற முதல் பால் நேருக்கு நேராக மேலே ஏறி இருக்குது. கையிலேயே காட்டன் பால்டா. கேட்ச் டேக்கன். ஸோ 2 6 கொடுத்துருக்கோம். 2 பால் 2 விக்கெட் இங்கே. ஸ்ட்ரைக்கில் இங்கே நியூ பேட்ஸ்மேன் சந்தானம். லாஸ்ட் ஒரு மினி இன்னிங்ஸில் பெரிய வீஸு. ஸோ வச்சு ஓடுறாங்களா பார்த்தா ரன் அவுட்டு. டாட் பால் இது. ஸ்ட்ரைக் ஆசிக் லாஸ்ட் ஒன் இன்னிங்ஸில் மடக்கி கொடுத்துருக்காரு. ஃப்ளாட்டாக கையில் போட்டு வெளியே போகுது. 6. ஸோ 6 அடிச்சு இந்த இன்னிங்ஸை முடிக்கிறாங்க காட்டூர். ஸோ இங்கே முதல்ல பேட்டிங் முடித்த காட்டூர் பெரிய டார்கெட்டாக 87 வச்சுருக்காங்க இந்த செமிஃபைனலில். ஸோ 88 தேவை 30 பாலில். சாரி 36 பாலில் 88 தேவை. ஸோ இங்கே ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக ஸ்ட்ரைக்கில் பிரகா இருக்க போகிறாங்க. நான் ஸ்ட்ரைக்கராக கார்த்தி.
ஸோ முதல் ஓவர் போகிறதுக்கு ஆசிக் பாய். செகண்ட் இன்னிங்ஸு பவர் பிளே கீப்பர் அப் டூவில் முதல் ஒன் நல்ல டெலிவரி வைட் யார்க்கரோட ஸ்டார்ட் ஆகிருக்கு. டீப் ஸ்கொயர்லுக்கு மிட் விக்கெட்டோட போடுறாங்க. செகண்ட் ஒன் ஓவரில் கையில் விழுதா இன்ஃபீல்டை கிளியர் பண்ணி ஒரு 4 போக வாய்ப்பு இருக்கு. ஸோ 4 பேருக்கு தேர்ட் பால் ஓவரில் ஸோ மேலே ஏறி இருக்கு. நல்லாவே ஒரு ஆஃப் கட் டர்ன் பண்ணி விட்ருக்காங்க. அங்கே ராஜா கையிலே விழுந்திருக்கு. 4 அடித்த உடனே ஆட்டம் விளக்க செஞ்சுட்டாங்க. இங்கே லாஸ்ட் பால் வைடு சொரி பால். இந்த பால் நல்லா டர்ன் பண்ண போகிறாரு. ஸ்டம்பிங்கான முயற்சி சாம் கிட்டேருந்து டாட் பால். இது நெக்ஸ்ட் ஒன் லாஸ்ட் பால் டாட்டுக்கு அப்புறமா இந்த பால் நல்ல விலகியாட பார்த்த பேட்ஸ்மேனுக்கு மேலே பட்டிருக்கு டாட்டு. நெக்ஸ்ட் ஒன் லென்த்தில் வச்சிருக்காரு. லென்த்லேருந்து டர்ன் பண்ணியிருக்காங்க. ஸோ முதல் ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 5. ஒரு விக்கெட் விட்டுருக்காங்க சிறுகமணி. செகண்ட் ஓவர் காட்டூருக்காக டேவிட் போட வந்திருக்காங்க. செகண்ட் அண்ட் லாஸ்ட் பவர் பிளே ஓவர் போட வந்திருக்காரு. செகண்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பால் நல்ல லைன்லேருந்து நல்லா விலகி போட்டிருக்காங்க. நல்ல பால் ப்ரோ. அவர் ரீப்ளே பண்ணிருப்பாங்க. அந்த ஷாட் தான் ஆட முடியும். ஆடினா மாட்டிப்பாங்க. செகண்ட் பால் ஃபுல் டாஸ் தவறான பந்து. பனிஷ்மெண்ட் கண்டிப்பாக 6. தேர்ட் ஒன் ஓவரில் கட்டுற வேரியேஷன் ஸ்லோவர் 1 வாங்கி அடிச்சிருக்காரு. அங்கே கேட்சுக்கான கேரி இருக்கா? இன்ஃபீல்டில் கிராஸ் பண்ணி 6 போதுங்க. ஷார்ட் ப்ரோ. லாஸ்ட் 2 பால் 2 6. அவர் பிடிக்கிற 2 பால் 2 6 அடிச்சிருக்காரு கார்த்தி. இங்கே நெக்ஸ்ட் ஒன் அவரோட ஸ்ட்ரென்த்துக்கு போட்டிருக்காருன்னு சொல்லுவேன். அங்கே பம்ப் ஆகி போச்சு. பம்ப் ஆகி போன காரணத்தினால மிஸ்ஃபீல்டு பண்ண இங்கே 4. லாஸ்ட் 2 பவர் பிளேயில் பாக்கி இருக்கு. நேராக கொண்டாந்து ஒரு ஃபுல் டாஸ் வேகத்தோட ஷாட்டில் ஃபீல்டர் வச்சுருக்காங்க. லாஸ்ட் ஒன் ரிமைனிங் பவர் பிளே யூஸ் பண்ண பார்ப்பாங்க. ஏஜா ஸோ விக்கெட் ஏஜ் அண்ட் கான். இங்கே பிரபாகரன் அவுட்டு. 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. 22 ரன் 2 விக்கெட் விட்டு ஆடி இருக்காங்க இங்கே சிறுகமணி. ஸோ நெக்ஸ்ட் ஓவர் தன்னோட 2வது ஒரு கோட்டா முடிக்க வராரு இங்கே ஆசிக் பாய். ஒரு முதல் பந்து நல்ல டர்ன் சாம டர்ன். கீப்பர் அப் டூவில் பாடியை போட்டு தடுத்துட்டாரு சாம். செகண்ட் ஒன் ஷேக்கில் காத்தி செக் பண்ணியிருக்காரு. கேப்பில் செக் பண்ணியிருக்காரு. ஒரே ஃபீல்டர் தான். அங்கே ஜோசப் ப்ரோ மட்டும் தான் அங்கே ஃபீல்டர். பவுண்டரி விடாமல் தடுத்தாருன்னா சிறப்பாக இருக்கும். பண்ணியிருக்காருங்க. நல்ல த்ரோ வேறு. ஸோ பேக்கப் இங்கே ஆள் இல்லை. ஸோ அதில் 2 3 மாறுது. இங்கே 2 4 மாற்ற பார்க்குறாங்களா? இல்லை வச்சுக்கிட்டாங்க. விக்கெட் முக்கியம் அவங்களுக்கு தெரியும். நியூ பேட்ஸ்மேன் பாரதி. நல்ல கட்டர் ஒன்று இருக்கு. ஸோ ரன் ஸ்டம்ப்டு. ரொம்ப நேரமாக டைப் பண்ணி நீங்கள் எடுத்துகிட்டு விக்கெட் எடுத்துட்டாரு. ஸ்ட்ரைக்கு வரக்கூடிய நியூ பேட்ஸ்மேன் இங்கே குணா. ஃப்ரீயாக கட்டர் ஒன்று வருதுன்னு நினைக்கிறேன். லோ ஃபுல் டாஸ் அவுட் சைட் ஆஃபில் விலக்கி போட்டிருக்காரு. நல்ல ஃபீல்டிங் சிங்கிள். மட்டுமே. ஐ திங்க் லாஸ்ட் ஒரு ரிமைனிங் இந்த ஓவரில் காட்டூர் எதிர்பார்க்குறது கார்த்தி அவரோட விக்கெட்டாக இருக்கும். கிடைக்குதான்னு பார்த்தா ஐயோ நல்லா உள்ளதான் நிற்கிறாரு. லாஸ்ட் ஒன் ஓவரில் செக் பண்ணாரு. ஸ்டாப் ப்ரோ. குட் ஸ்டாப் ப்ரோ. கேட்சுக்கு நல்லா வந்தார். பாடியை போட்டு சிங்கிளோட கட் பண்ணி 2 எடுக்க விடலை. சிங்கிள் மட்டுமே. 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. சிறுகமணி 27 ஆடி இருக்காங்க. 4th ஓவர் பிரபா போட வந்திருக்காங்க. ஒரு முதல் பால் காற்றுல திரும்பிக்கிட்டு வருது. அடிக்கிற காற்று வந்து திருப்பி. இப்போ செகண்ட் ஒன் ஓவரில் வெயிஸ்ட் நோ பால் கொடுத்துட்டாங்க. அதில் ஒரு சிங்கிள். லாஸ்ட் பால் வைடு. ஸோ ஃப்ரீ ஹிட் இன்னும் லைனில் இருக்குது. கொஞ்சம் ஷார்ட்டாக போட்டார். கையில் விடுது. கேட்ச் ட்ராப். அங்கே தினேஷ் ஃபீல்டர் பேக்வர்ட் பாயிண்டில் பார்க்கல. பார்த்துருந்தா ஓடி இருப்பாங்கன்னு தோணுது. நெக்ஸ்ட் ஒன் லோ ஃபுல் டாஸ். காற்று நல்லா அடிக்குன்னு தெரிஞ்சு வந்த காற்றை திரும்ப விடுறாரு. நல்லா காற்றடிக்குது. மேட்ச் பண்ணி பால் கிடையாது. ஸ்டாப் ஆயிடுச்சு. அங்கே ஃபீல்டில் போகும்போது பேக்வர்ட் பாயிண்டில் ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் ட்ராக் டவுன் இன்சைட் எட்ஜு.
ஒரு சிங்கிள் கிடைக்கும். ஒரு ரன். ஸ்ட்ரைக்கில் போனால் லாஸ்ட் ஒன் ரிமைனிங் இந்த ஓவரில் இங்கே உள்ளே போட்டு போவார். ஷார்ட் ஆம் புல் கையில் விழுதா. டேவிட் அங்கே ஃபீல்டில் 2 ஃபீல்டர் இருக்காங்க, 2 பேருமே ஹைட்டு. ஸோ விக்கெட் கிடச்சிருக்கீங்க. 4 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 34. 12 பால் பாக்கி இருக்குது. இந்த ஜோசப் போட வந்திருக்காங்க. ஸ்ட்ரைக்கில் காத்தி நேராக கொண்டு காலில். செகண்ட் ஒன் வாங்கி அடிச்சிருக்காரு. நேருக்கு நேராக போனால் அடிக்கிற காத்துக்கு உள்ளே வரும். 2 ஃபீல்டர் ஹைட்டான ஃபீல்டர் ஆசிக் பாய் வந்து எடுத்துட்டாரு. ஸ்ட்ரைக்கில் கேசவன், நான் ஸ்ட்ரைக்கரா விக்கி. நல்ல டெலிவரி பிஃபோர் லென்த்லேருந்து ஒரு லெக் கட்ரு. அதுவும் ஒரு ஸ்லோவர் ஒன். லோ ஃபுல் டாஸ். மறுபடியும் கேட்சுக்கான முயற்சியாக காற்று உள்ள எடுத்துட்டு கொண்டாந்துருச்சுன்னு சொல்லுவேன். சிங்கிள். ஸ்ட்ரைக்கில் விக்கி இருக்காங்க. அவர் பிடிக்கிற முதல் பால் நேராக கொண்டு வந்து யாருக்கார் ஐயோ முரட்டடி. அது ஸ்ட்ரைக்கில் விக்கி இருக்காங்க. நான் ஸ்ட்ரைக்கரா கதிர். மறுபடியும் ஒரு யாருக்கான மேட்சி. 1 பவுன்ஸில் ஹைட்டான ஃபீல்டர் டேவிட் கைக்கு போயிருக்கு. ஒரு சிங்கிள். 5 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 36. 52 ரன்கள் அடிக்கணும். ஒரு ஓவருக்கு 52 தேவை. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஓவர் போகிறதுக்கு நீங்கள் சாம். ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்லோவாக தூக்கி போடப்பட்ட பால். முதல் பால் கனெக்ஷன் வெளியே போய் விழுவுது. 6. செகண்ட் ஒன் லெக் கட்டர் வேரியேஷன் வாங்கி அடிச்சிருக்காரு. தொடர்ந்து 2வது 6 வெளியே போகுது. 2 பாலுக்கு 2 6 அடிச்சிருக்காரு. ஸ்ட்ரைக்கில் விக்கி ஹேட்ரிக் 6 அடிப்பாரான்னு பார்ப்போம். ஓ நல்லா டர்ன் ஆயிருக்குன்னு சொல்லுங்க. டாட் பால். 4th ஒன் ஓவரில் மறுபடியும் டாட். லாஸ்ட் 2 ரிமைனிங். சரியான மேட்டில் கேட்ச் விழுதா. ஷார்ட்டில் ஃபீல்டர் கையிலே விழுந்துருக்கு. இந்த நியூ பேட்ஸ்மேன். லாஸ்ட் 1 ரிமைனிங் ஓவரில் புல் பண்ணி பிடிக்கிற முதல் பால் ஒரு 6 அடிச்சு. ஸோ இந்த செமி முடியுது. செமிஃபைனல் மேட்ச் பிட்வீன் காட்டூர் வர்சஸ் சிறுகமணி. காட்டூர் ஃபைனலிஸ்ட் ஆயிருக்காங்க.